வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி போன்று ஜிஹாத் படுகொலைகளும் தோண்டப்பட வேண்டும். நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் வலியுறுத்தல். உறுப்புரிமையை இடைநிறுத்திய இலங்கை தமிழரசு கட்சி வழக்கு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட படுகொலையில் முக்கிய சாட்சி முன்னிலை, விரைவுபடுத்தப்படும் விசாரணைகள். ஏனைய எரிபொருள் ஆலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, விமான விபத்து விசாரணை அறிக்கைக்கு ஏர் இந்தியா பதில். ஹாசா உணவு விநியோக தளத்தில் 20 பாலஸ்தீனியர்கள் பலி, ஹமாஸ் தீவிரவாத குழு தூண்டிவிட்டதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தின் செம்மணி, புதைகுழி போன்று கிழக்கிலும் ஜிகாத் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. களுவாஞ்சிக்குடியில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் கோபாலன் பிரசாத் தெரிவித்தார். கிழக்கில் இன்றும் கண்டுகொள்ளப்படாத பல படுகொலைகள், தோண்டப்பட வேண்டிய பல புதைகுழிகள், கோரப்பட வேண்டிய பல நீதிகள் இருக்கின்றன. இன்று முஸ்லீம் காடேர்களால் துடைக்கழிக்கப்பட்டு இந்த கிராமங்களில் இன்று முஸ்லீம் கிராமங்களாக மாறியிருக்கின்றது. இந்த சூழலில்தான் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக முஸ்லீம் ஆக்கிரமிப்பு உள்ளான தமிழ் கிராமங்கள் அட்டைப்பள்ளம், சவளக்கடை, திராக்கேணி, சொரிக்கல்முனை, வீரச்சோலை போன்ற கிராமங்களை நாங்கள் இன்று கூறலாம். குறிப்பாக இவை அனைத்து படுகொலைகளையும் ஊர்காவல் படை என்ற பெயரில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஜிகாத் முஸ்லீம் ஆயுத குழுக்களே இந்த படுகொலைகளை நடத்தியிருந்தார்கள். இவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். புதைகுழிகள் தோண்டப்படுவதற்கும் மக்களின் வாக்குமூலங்களை இந்த அரசாங்கம் செய்கின்ற அதே வேளை முஸ்லீம் ஜிகாத் குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பினர் இயங்கி வந்த அந்த அமைப்பின் பேரில் இயங்கிய அந்த முஸ்லீம் காடியர்களை தேடி கண்டுபிடித்த இந்த அரசாங்கம் அவர்களை விசாரணை செய்வதோடு அவர்களை தண்டிப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் ஊர்காவல் படை என்ற பெயரில் அரசாங்கத்தில் சம்பள பட்டியலில் இருந்தவர்கள் இன்றும் அந்தந்த கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எங்கும் தப்பியோட முடியாது. இவர்களை விசாரித்து பொறுப்பானவர்களும் குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த கோரிக்கை. இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு பிரிமையிலிருந்து தம்மை இடைநிறுத்தி கட்சி எடுத்த முடிவுக்கு இடைக்கால தடை விதிக்குமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராஜேந்திரம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினராக ராஜேந்திரம் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு மாறாக சபை அமர்வில் நடந்து கொண்டார் என்று தமிழரசு கட்சியால் தெரிவிக்கப்பட்டது. அதற்காக அவரிடம் விளக்கம் கோரியும் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தியும் கட்சியின் பொதுச் செயலாளரால் அவருக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கட்சியின் முடிவை ரத்து செய்து உத்தரவிட கோரியும் அந்த முடிவுக்கு இடைக்கால தடை வலியுறுத்தியும் இதுபோன்ற கட்சியின் இடைநிறுத்தல் முடிவுகளை பகிரங்கப்படுத்தக்கூடாது என்ற வழிகாட்டுதல் பணிப்புரையை வழங்குமாறும் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் ராஜேந்திரம் தாக்கல் செய்தார். பிரதேச சபை தவிசாளர், உப தவிசாளர் தேர்வு தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு தமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் மனுதாரரான அவர் தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரிடம் விளக்கம் கோரி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் அனுப்பிய கடிதத்தில் அந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றம் தமது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் வழக்கின் பிரதிவாதிகளாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தல் மற்றும் காணாமல் போனது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகர ஒரு சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் என்று சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். கிரித்தல ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளை அதிகாரி, ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்மி குமாரரத்ன மற்றும் 9 பிற ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மீது ஊடகவியலாளர்கள் பிரகீத் எக்னெலிகொட கடத்தல் மற்றும் காணாமல் போனது தொடர்பாக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ஆதாரங்களை சமர்ப்பித்தார். திரைக்கதை எழுத்தாளரும் நாடக இயக்குநருமான வசந்தகுமார, முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் சிவகுமார் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சம்பத்குமார வீரதுங்க ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. சாட்சி பரிசோதனைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட தரப்புக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமா
2015 ஆண்டு முதல் இந்த வழக்கில் முன்னணி புலனாய்வாளராக பணியாற்றிய குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை சாட்சியாக பெயரிடுமாறு சட்டமா அதிபரிடம் தான் முன்னரே கோரியிருந்ததாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இந்த கோரிக்கை நவம்பர் மாதம் 29, 2022 அன்று விடுவிக்கப்பட்டதாகவும் அப்போதைய அரசு தரப்புக்காக முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் டிலிமா பீரிஸ் இந்த கோரிக்கையை பரிசீலிக்கப்படும் என்று ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் ஷானி அபேசேகரை இந்த வழக்கில் 109வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார். அச்சுறுத்தலுக்குள்ளாகும் சாட்சிகள் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சி பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்ய உரிமை உண்டு என்றும் இதன்போது தெரிவித்தார். மேலும் சாட்சி பரிசோதனைக்கான அடுத்த விசாரணை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் டிக்டாக் சமூக ஊடகத்தை ஒரு டிஜிட்டல் கருவியாக பயன்படுத்தும் நோக்கில் பிரதமர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. டிக்டாக் சமூக ஊடகத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபூதந்திரிக்கும் இடையே குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வரும் பொழுதுபோக்கையும் கடந்து பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் டிக்டாக் சமூக ஊடகத்தை ஒரு டிஜிட்டல் கருவியாக பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் கல்வி தொடர்பான அறிவை வழங்குவதற்கான வழிமுறைகள், ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்டத்துக்கு தேவையான மாற்றங்களை உள்ளடக்குவதன் முக்கியத்துவம் குறித்து டிக்டாக் பிரதிநிதிகள் எடுத்துரைத்துள்ளனர். அத்துடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது மற்றும் டிக்டாக் மூலம் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து அவர்கள் சுட்டிக்காட்டினர். கல்வித்துறையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களுடன் இத்தகைய ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபூதந்திரி டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை விரைவில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் தெற்காசிய டிக்டாக் நிறுவனத்தின் அரசு உறவு தலைவர் மற்றும் தெற்காசிய மக்கள் விவகார தலைவர், பிரதமரின் மேலதிக செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்கவுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக 28,300 ரூபாவும், காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக 12,300 ரூபாவும், நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வருவதற்கு ஒரு வழி கட்டணமாக 16,000 ரூபாவும் அறவிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு பயணிகளுக்கான விசேட சலுகைகளை வழங்கவுள்ளதாகவும் அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது கப்பல் சேவையானது வழமை போல செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த 6 நாட்களும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு வருவதாகவும் கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமிடத்து அவை குறித்து தாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்குவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர்கள் செங்கலடியிலிருந்து கழிவு அகற்றும் உளவு இயந்திரத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு சென்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு செல்வதற்கு தமக்கான வாகனம் இல்லாததால் அதனை வழங்க கோரி குறித்த செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையிலான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவே செங்கலடி பிரதேச சபை மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் குப்பை அகற்றும் வாகனத்தில் சென்றுள்ளனர். செங்கலடி மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபைகளுக்கான வாகனங்கள் இதுவரையில் வழங்கப்படாத நிலையில் கழிவகற்றும் உளவு இயந்திரத்தில் செங்கலடி மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர்கள் கூட்டத்திற்கு சென்றனர். குறித்த உளவு இயந்திரத்தை மாவட்ட செயலகத்திற்குள் உட்செல்ல விடாது காவல் துறையினர் தடுத்து நிறுத்தி சில நிமிடங்களில் உட்செல்ல அனுமதித்தனர். இதேவேளை இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துநெத்தி தெரிவிக்கையில், நாங்கள் ஒருபோதும் பிரதேச சபைகளின் தவிசாளர்களின் வாகனங்களை திரும்ப பெறவில்லை என தெரிவித்துள்ளார். இவர்கள் ஊடகங்களுக்கு படம் காட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் வருகை தந்துள்ளதாகவும் அத்துடன் இவர்கள் கழிவு அகற்றும் வாகனத்தை அந்த வேலைக்கு செல்ல விடாது துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மூதூர் மணற்சேனை படுகொலையின் 39வது ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது. இதனை மணற்சேனை படுகொலையின் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது குறித்த படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஆத்மா சாந்தி வேண்டி முதலில் பிரார்த்தனை சுடர் ஏற்றப்பட்டது. இதன் பின்னர் ஈகை சுடர்கள் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. இவ்நினைவேந்தல் நிகழ்வில் மூதூர் மணச்சேனை படுகொலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், பிரதேச அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆயுததாரிகளால் 1986 ஆண்டு ஜூலை 16 அன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஆண்கள், பெண்கள் உட்பட 44 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சமூக செயற்பாட்டாளர் ரத்தினசிங்க முரளிதரனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவரும் மற்றும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்கம் முரளிதரனை எதிர்வரும் 20ஆம் தேதியன்று காலை 9 மணிக்கு பரந்தனிலுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பானது பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொலைபேசியினூடாக ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் காணி உரிமை, மீனவர்களின் உரிமை உட்பட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியாவின் மற்ற விமானங்களின் எரிபொருள் ஆலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என விமான விபத்து விசாரணை அறிக்கைக்கு ஏர் இந்தியா பதில் வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 2 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 270 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பின் சிறப்பு குழு விசாரணை நடத்தியது. விபத்துக்குள்ளான விமானத்தில் 2 என்ஜின்களுக்கான எரிபொருள் கட்டுப்பாடு சுவிட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் ஓடு நிலையில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலைக்கு மாறியதால் விமானம் திடீரென இயக்கத்தை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருப்பு பெட்டி பதிவுகளில் விமானி ஒருவர் ஏன் துண்டித்தார்கள் என்று மற்றவரிடம் கேட்க அதுக்கு மற்ற விமானி நான் செய்யவில்லை என்று பதிலளித்து பதிவாகியுள்ளது என்று விமான விபத்து புலனாய்வு அமைப்பின் சிறப்பு குழுவின் ஆரம்பகட்ட அறிக்கை கூறியது. இதைத் தொடர்ந்து போயிங் 787 மற்றும் 737 விமானங்களை இயக்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் சிஸ்டம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா தனது போயிங் 787 ரக விமானங்களில் விமான எரிபொருள் கட்டுப்பாட்டு ஆலையில் பரிசோதனைகளை மேற்கொண்டது. இதில் எரிபொருள் ஆலையில் எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. ஹாசா பகுதியில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அமெரிக்க அமைப்பால் நடாத்தப்படும் உணவு விநியோக மையத்தில் 20 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மீதிக்கப்பட்டு இருந்ததாக அமெரிக்க அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தளங்களில் பதிவான முதல் மரணங்கள் இவை என்றாலும் இதுபோன்ற தளங்களுக்கு செல்லும் சாலைகளில் ஸ்டேலிய படிகளால் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளதாக சாட்சிகள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காசா முழுவதும் ஸ்டேலிய தாக்குதல்களில் மேலும் 41 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 11 குழந்தைகள் அடங்குவர் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாசா மனிதாபிமான நிதி அமைப்பு உணவு விநியோக மையத்தில் ஹமாஸ் தீவிரவாத குழு அமைதியின்மையை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. இது ஒரு ஆபத்தான எழுச்சிக்கு வழிவகுத்தது என்று கூறியுள்ளது. தளம் திறக்கப்படுவதற்கு முன்பே உள்ளே நுழைய முயன்ற மக்கள் மீது காவலாளர்கள் கண்ணீர் புகை குண்டுகளையும் மிளகு விசிறிகளையும் வீசியதால் குறுகிய வேலியிடப்பட்ட நுழைவாயிலில் நெரிசல் ஏற்பட்டது எனவும் அதனாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி போன்று ஜிஹாத் படுகொலைகளும் தோண்டப்பட வேண்டும். நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் வலியுறுத்தல். உறுப்புரிமையை இடைநிறுத்திய இலங்கை தமிழரசு கட்சி வழக்கு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட படுகொலையில் முக்கிய சாட்சி முன்னிலை, விரைவுபடுத்தப்படும் விசாரணைகள். ஏனைய எரிபொருள் ஆலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, விமான விபத்து விசாரணை அறிக்கைக்கு ஏர் இந்தியா பதில். ஹாசா உணவு விநியோக தளத்தில் 20 பாலஸ்தீனியர்கள் பலி, ஹமாஸ் தீவிரவாத குழு தூண்டிவிட்டதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com மற்றும் அது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.